எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பையனோட ட்ரெஸ் 2 நாளாக லாண்ட்ரிக்கே வரலன்னு போய் பார்த்தா எல்லாம் டேபிள் கடியில் அங்கங்கே கிடக்குதுங்க. அதை கொண்டு வந்து ப்ராப்பராக லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போடுறதுக்கு கூட பையனுக்கு டைம் இல்லை. அங்கங்கே கிடந்தது எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து இன்றைக்கி முதல் வேலையாக லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போட்டாச்சு. வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் விலாக் தாங்க, வெனஸ்டே விலாக் தான். இன்றைக்கி மாசி மகம், அதனால் ஒன்றும் நான் ஸ்பெஷலாலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். என்னென்னா லாஸ்ட்டு டியூஸ்டேவே அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே மெயினாக கிருத்திகை அண்ட் சஷ்டி இல்லையா, நான் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணணும் முருகருக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த யோசனையோடவே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. அவங்களும் ஆஃபீஸ் ஸ்கூல்னு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு வந்ததையுமே முதல் வேலையே பார்த்திங்கன்னா அதான் வாஷிங் மிஷின் போட்டாச்சா, அடுத்தது பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். இது என்ன சீசன்னே தெரியல. போன வாரமெல்லாம் அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மழை, நேற்றிருந்து மழையாக இருக்குது. இப்போவுமே எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, யூனிஃபார்ம் தேவையாக இருக்குது. வாஷிங் மிஷின் போட்டாச்சு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ட்டு போட்டுட்டேன். ஸோ எப்படியோ ஈவினிங்க்கு மேலே மழை வந்தால் கூட பரவாயில்லைங்க. நல்ல வேலை வடகம் போடலாம் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிது மட்டும் வச்சுருக்கேங்க. எதுவும் வந்து ரெடி பண்ணலை. பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாம் ஃபங்கஸ் வந்து வீணாயிருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் போட்டேன். நிறைய நாள் வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டு தீத்தாங்க. போன வாரம் சிவன்மலை போயிட்டு திரும்பி வர்றப்போ ஃப்ரெண்டை பார்த்தேங்க. லாஸ்ட்டு வ்ளாகில் கூட சொல்லியிருந்தேன், கிருத்திகை சஷ்டி அன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சிவன்மலையில் அப்படின்ட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றப்போ ஃப்ரெண்டை பார்த்தோம். அவங்க வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்ததையுமே பேசிகிட்டு இருந்துட்டு அவள் என்ன சொன்னா அப்படின்னா, வைகாசியில் வந்து வீடு புண்ணியர்ச்சனை வச்சுருக்கு, 4 பேருமே கண்டிப்பாக வரணும், வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவளோட சிஸ்டரை பற்றியும் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவளோட சிஸ்டரும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு தான். எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நாங்கள் பேசினது ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. என்னென்னா ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு அவங்க தங்கச்சி 2 பேருமே அவங்க ஹஸ்பண்டோட ஒரு இடம் பார்த்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போய் பார்த்துருக்காங்க. இடமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, விலையும் ஓகேவாயிடுச்சு, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால. அதுவும் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே பக்கம் பக்கமே இடமும் அவங்க நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கு. எல்லாத்துக்குமே ஓகே தான், அதனால் பேசி முடிவு பண்ணியாச்சுங்க. ஒரு நாள் பார்த்து பத்திரம் எல்லாம் கரைய வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே பேசியாச்சு. இடையில ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு. அதாவது விற்கிறவங்களுக்கோ இல்லை இவங்க வாங்குறவங்களுக்கோ கிடையாது, இடையில யாரோ விற்கிறவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ சொல்லி ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அதை வந்து உடனே ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாராம். இது இல்லைன்னா இன்னொரு இடம் நமக்கு கிடைக்காமையா போயிடும் அப்படின்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க தான் குவிட் பண்ணிட்டாங்களே தவிர என் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த இடத்த ஓகே பண்ணி வாங்கியாச்சு. அதில் இப்போது வீடும் கட்டியாச்சு. வைகாசியில் வீடு கிரகப்பிரவேசமும் பண்ண போகிறாங்க. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அவங்க தங்கச்சி, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பணம்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இடம் வந்து அமையவே இல்லை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த கல்யாணம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, குருதசை வந்தால் தான் அமையும், அந்த குருதசையை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாமே ரேராக நடக்கிறப்போ நம்ம டக்குன்னு பிடிச்சிக்கணுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும். மறுபடியும் திரும்பி கிடைக்காதுன்னு இல்லை, கிடைக்கும், ஆனால் ரொம்ப காலதாமதம் ஆகுது இல்லையா. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட கண்ணோட்டமும் ரொம்ப முக்கியங்க. அதாவது கண்ணோட்டம்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு எப்போவுமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு பிடிவாதமாக அப்படியே போகக்கூடாது. சில இடங்களில் நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் நடந்தாகணும். அதே சமயம் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். நீங்கள் எப்போவுமே கரெக்டாக நிதானமாக நடந்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. எப்போவுமே எல்லாத்தினாலையும் எல்லா டைம்லேயும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துக்க வாய்ப்பே இல்லை. நான் பொதுவாக என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா இடங்கள்லையும் முடிஞ்சளவு நம்ம வந்து கான்சியஸாக இருந்தோம்னாலே போதுங்க, நம்ம வந்து கரெக்டாக இருந்துடலாம். எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாகவே தான் போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல.
ஸோ அப்படியே பேசிக்கிட்டே என்னோடய வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த கவுண்டர் டாப்பில் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா துணியில் தொடச்சி எடுத்தாலோ அந்த மாதிரி செஞ்சால் திருப்தி ஆகிறது இல்லை. அதனால டீப் க்ளீன் பண்ணிட்டா தான், அதாவது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தோன்னா தான் அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் வீக்லி ட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். மற்ற நாள் அதாவது டெய்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் பாத்திரம்லாம் கழுவிட்டு தொடச்சி எடுப்போம் இல்லையா கேஸ் ஸ்டவ்வை, அப்போ பார்த்தீங்கன்னா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஸோ கிச்சனில் அதெல்லாம் முடிச்சுட்டு டைனிங் ரூம் வந்தாச்சுங்க. இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டோட சீதனம், அதாவது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சீதனம். 23 வருஷம் ஆச்சுங்க. ஆமாம், இதில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதே இல்லையா, யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர இதை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதனால இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே சேஞ்சும் பண்ணலை. டைனிங் டேபிள் இதோட கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்பா கொடுத்தது அப்படிங்கிறப்போ எப்போவுமே பொண்ணுங்களுக்கு ஸ்பெஷல் தானே, அதனால் அப்படியே இருக்குது. 23 இயர்ஸாக நாங்கள் டைனிங் டேபிள் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக வீடு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா என்னோடய வேலைகள் முடிஞ்சிடும். இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா இதோட கலரே அழகாக இருக்கும். மேலே எப்பவும் போல் ப்ரௌனாவோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பர்பிள் வித் ப்ரௌனில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர். இது அப்பா செலக்ட் பண்ணது தான். இதில் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார், டேய் பார்த்து உட்காருடா, அதாவது பையன்கிட்ட ஆகட்டும் பொண்ணுக்கிட்ட ஆகட்டும், பார்த்து உட்காருடா, இது உங்கள் அம்மா கொண்டு வந்தது, அம்மா வீட்டு சீதனம்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணாமையாங்க வந்துட்டுருக்கோம். எத்தனை தான் சொல்லுங்கள், நம்ம அப்பா கொடுத்தது நமக்கு ஸ்பெஷல் தான். ஸோ டைனிங் ரூமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அந்தந்த திங்ஸை அங்கேயே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது வீடு துடைக்கலாம் அப்படின்ட்டு வீடெல்லாம் இந்த 2 ரூமையும் கூட்டி எடுத்துட்டேன். ஸோ முன்னாடி ஹால் அண்ட் பெட்ரூமை கூட்டி எடுத்தோம் அப்படின்னா வீடு தொடச்சி எடுத்துட வேண்டியதாக. மழை ரெடியாக இருக்குது. பார்த்தா பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஆனாலும் ரொம்ப குளிர் காற்றடிச்சிட்டு எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா துணி காய போட்டிருக்கேன், ஃபுல்லாக நனைஞ்சிருமே, அதனால் காது மட்டும் மழை சவுண்டை எதிர்பார்த்து அப்படியே காத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லேயும் வேலை செய்கிறது சூப்பராக தாங்க இருக்குது. நல்லா குளுக்குளுன்னு இருக்கா. ஸோ வேலை செய்கிறது பெரிய டயர்டாக தெரியல, நல்லா தான் இருக்குது. இந்த டைமில் கூட இடி இடிக்குதுங்க. இடி சவுண்டு வேறு. நான் எதிர்பார்த்துருந்த அந்த தருணம் வந்துருச்சு. அதாவது மழை வந்துருச்சு. எப்படியோ போய் கடன்னு துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோவில் கூட காட்டல. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா நானும் நனைஞ்சு துணியும் நனைஞ்சிருவோம். ஸோ அதனால் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வீடு துடைக்க போகிறேன். அவ்வளோதான், வீடு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் தான் என்னோடய ரொட்டீனை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன்னு வேலையை முடிச்சிடணுங்க. ரொம்ப நேரம் ஒவ்வொரு வேலைக்கிடையிலையும் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறதோலாம் இருக்காது. முடிஞ்சளவு என்னோடய எல்லா வேலைகளையுமே அடுத்தடுத்து கடன்னு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், டைமும் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டுதாங்க டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே என்னோடய வேலைகள் எல்லாம் பார்த்திங்களா டைம் வச்சே தான் நடக்கணும். ஏன்னா நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன், அவங்க கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் எனக்கு இருக்கிற அந்த ஷார்ட் டைம் 7 o'clock நான் செய்கிற எல்லா வேலைகளையுமே டைம் பார்த்தே தான் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நல்லா ப்ரீப்ரிப்பேர்டாகவும் நான் இருந்து பழகியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, தண்ணியை கொண்டு போய் மாற்றிட்டு இந்த ஹாலையும் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஈவினிங் ரொட்டீன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முருகரை அழகாக அபிஷேகம் பண்ணி நல்லா பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்தாச்சு ஈவினிங் முருகரை எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான். அந்த அபிஷேகம் இன்னுமே அதுக்கு பேர் எனக்கு தெரியல. அபிஷேக தட்டோன்னே நம்ம வச்சுக்குவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி முருகருக்கு நான் என்ன அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன், பால், பன்னீர் இந்த 3 அபிஷேகம் தான் பண்ண போகிறேன்.
எனக்கு இந்த தேன் அபிஷேகம் செய்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த தேன் அப்படியே மெல்ல வடிஞ்சு அந்த முகத்தில் விழுந்து அப்படியே வர்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். என்னோடய முருகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு. என்னன்னு தெரில, இந்த சிலை அவ்வளோ அம்சமாக அழகாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஈவினிங் டைம்ங்கிறனால, அதாவது ஒரு 5 இருக்குங்க. ரொம்ப மழையும் அடித்து ஓஞ்சிருக்கா, அதனால் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அதனாலேயே வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணீர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு அபிஷேகமுமே ரொம்ப நேரம் பண்ணினேன். ஆனால் அது ஃபுல் டைம் எடுத்து நான் உங்களுக்கு போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எடிட் பண்ணி கொஞ்சமாக மட்டும் போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வைக்கிறது, தீபாதரனை காட்டுறது எல்லாமே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே போடலை. ஃபஸ்ட்டு தேன் அபிஷேகம் தான். முதல்லையே இந்த மாதிரி ஒரு அபிஷேக வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன். மகாலட்சுமி தாயார் எல்லாத்துக்கும் வந்து செய்கிற அபிஷேகம்தான். அதே மாதிரி ஒரு திருப்தியோடு தான் இந்த அபிஷேகமும் வந்து நான் முருகருக்கு பண்ணேன். முருகர் எப்போவுமே என்னோடய இஷ்ட தெய்வம். ரொம்ப 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 ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டாலே எனக்கு கிடைக்கிற அந்த திருப்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் செய்கிறப்போ நிறைய வேண்டுதல் வச்சோ எதையும் எதிர்பார்த்தோ வந்து கடவுள்கிட்ட வந்து நான் செய்கிறது கிடையாது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்னோடய கடவுளை வந்து நான் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் நிறைய ஆசைகளோட, அதாவது கடவுளுக்கு செய்யணுங்கிற ஆசையோடு நான் வந்து செய்வேன். இதுதான் என்னோடய ப்ரே பண்ணுற டைம் ஆகட்டும், இல்லை பூஜை செய்கிற டைம் ஆகட்டும், என் மனசில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் வேல்மாறல் படிக்கணும். வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியமெல்லாம் வச்சிடலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் வைக்க போகிறேன். எப்போவுமே அபிஷேகம் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சி இந்த வேலைகள்லாம் முடித்ததுனால கொஞ்சம் டயர்டும் ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே ரெடி பண்ணலை. ஸோ பழங்கள் மட்டும் வச்சுட்டு நல்லா திருப்தியாகவும் வந்து பூஜையும் செஞ்சேன். ஸோ அபிஷேகம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்மளோட முருகர் எவ்வளோ அழகு இல்லையா? ஸோ எடுத்து நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் க்ளீனாக இருக்கிற ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி மறுபடியும் சந்தன குங்குமம் வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அபிஷேகம் வந்து இந்த அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் முதல்லே அதை சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தண்ணீர் வச்சாவது நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அபிஷேக தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போவுமே செடிகளுக்கு தான் ஊற்றுவேன். கால்படாமல் இருக்கிற அந்த தொட்டிகளில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவேன். ஸோ இனி அடுத்தது பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. எனக்கு ஏதாவது சிறப்பான ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா மட்டும் நான் அந்த பூஜா யூனிட்லேருந்து எடுத்து இந்த பிளேஸில் வச்சு பூஜை செய்வேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜானே வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அப்படி தான் முருகருக்கு. ஸோ ஓம் விளக்கு வச்சு விளக்கேற்றி நெய்வேத்தியமாக நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரூட்ஸு அதுவும் வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீக்கிரமே வீட்டில் குத்து விளக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா விளக்கு பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீட்டில். ஸோ அதை சீக்கிரம் ரெடி பண்ணணும். ஓகேங்க, விளக்கேற்றிடலாம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம முருகர்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். வீட்டில் எந்த விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக 2 நேரம் விளக்கேற்றலைனாலும் அட்லீஸ்ட் மாலை நேரத்தில் 6 மணிக்கு கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. வீட்டில் முடிஞ்சளவு சாம்பிராணி போட்டோம் அப்படின்னாலே போதும். வீட்டில் கண்டிப்பாக தெய்வசக்தி நிறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.